1/12 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2√3 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஈஸி தான். இப்போ 1/12 இருக்குது, இது எப்படி எழுதலாம்னா 12 மேலே கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும், 12 பவர் -1 அடுக்கு என்ன வரும், எக்ஸ்னு வரும். சரிங்களா, 1/12 இருக்குது, கீழே 12 பவர் 1 அர்த்தம். 12 பவர் 1 மேலே வந்துச்சுன்னா என்ன வரும், 12 பவர் -1 எக்ஸ் ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது, 2√3 இருக்குது. சரிங்களா, இந்த -1 எக்ஸும் பெருக்கலாம். அப்போ என்ன வரும், 12 பவர் -x ஈக்குவல் டு 2√3. சரிங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா √3 இருக்குது, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. சரிங்களா, ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 12 பவர் -x பவர்ல 2 ஈக்குவல் டு இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுங்க, 2√3 ஸ்கொயர். ஓகேங்களா, சரி. 12 பவர் -x 2 பெருக்கலாம், என்ன வரும், -2x வரும். ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, √3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3, √3 × √3 என்ன வரும், 3 கிடைக்கும். சரிங்களா, மேக்ஸ் படிச்சவங்களுக்கு இது ஈஸி தான், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா, 4 வரும், √3 ஸ்கொயர் பண்ணா 3 வரும். சரிங்களா, அப்போ 4 × 3 என்ன வரும், 12 வரும். சரிங்களா, இங்க பாருங்க 12 வந்துருச்சு, அதுக்காக தான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றோம். பார்த்தோன்னே சொல்லிடலாம் 2√3 இருக்குது, ஸ்கொயர் பண்ணா 4, √3 ஸ்கொயர் பண்ணா 3, 4 × 3 12 எழுதிடலாம், பார்த்தோன்னே எழுதிடலாம். சரி, 12 பவர் 1 வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுவும் 12, இதுவும் 12, பேஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், பவரை ஆட் பண்ணிக்கலாம், அடிமான சமமா இருந்தா அடுக்க சமப்படுத்திக்கலாம். சரிங்களா, ஈக்குவல் இருக்கிறதுனால -2x = 1, -2x = 1. நம்மளுக்கு தேவை x = 1 / -2 இந்த பக்கம் 1/-2. ஓகேங்களா, சரி. -2 அந்த பக்கம் போனா +2 எழுதிடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. -2 x பெருக்கல் இருக்குது, பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் தான் ஆயிரும், வகுத்தல் ஆயிரும். சரிங்களா, முன்ன சொன்னதே தான். மேக்ஸ் படிச்சவங்களுக்கு இது ஈஸி, மற்றவங்களா இருந்தா கொஞ்சம் இது இன்னும் பொறுமையா போடுங்க. சரிங்களா, அப்ப என்ன ஆன்சரு, -1/2 அதான் ஆன்சர், சி -1/2. சரிங்களா, அடுத்த நல்லா பார்க்கலாம்.